ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவ யாரும் நெறைய பேர் துரத்திட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இவன் வேக வேகமா ஓடி வந்து ஒரு கார்ல ஏறுறான். அதுல தான் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கா. "அடே யார்டா நீ மரியாதையா கார விட்டு இறங்குடா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அந்த டைம்க்கு கரெக்ட்டா அந்த தேடிக்கிட்டு வந்த ஆளுங்கலாம் அந்த டாக்ஸிய பார்க்குறாங்க. அப்போ எப்பயும் நடக்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு "அட சைக்கோ யார்டா விட்றா நீ என்ன விட்றா" அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. நல்லா நறுக்குன்னு வாய புடிச்சு கடிச்சு வச்சிடுறா ஹீரோயின். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, ஆத்திரத்துல பலன்னு 2 வைக்கிறா. "யார்டா நீ? பைத்தியக்காரனா நீ? எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லி கத்துறா. நம்ம ஹீரோயினோட பேரு மரியா. நம்ம ஹீரோவோட பேரு வந்து வின்சென்ட். இப்பதான் வந்து இவன் என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, "பரவால்ல. நீ அடிச்சா கூட அந்த அடி கூட எனக்கு புடிச்சுதான் இருக்கு. உன் பேர் என்ன? நீ யாரு?" அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் பைத்தியமே! உள்ள வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு, என்கிட்டயே பேர் என்ன? ஊர் என்னன்னுலாம் கேட்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. "நீ கோவப்படும்போது கூட ரொம்ப அழகா இருக்க. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றான். "கன்ஃபார்ம் நீ பைத்தியமே தான்" அப்படின்னு சொல்றா ஹீரோயின். பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். மறுபடியும் கன்டின்யூ பண்ணுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறானா ஹீரோ. மறுபடியும் ஒண்ணு பலார்ன்னு வைக்கிறா. என்ன இது? எல்லா பொண்ணுங்களும் தானா என்கிட்ட வருவாங்க. ஆனா இந்த பொண்ணு எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அப்ப பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோவோட கையில சுட்டிருக்காங்க. அதனால அவனுக்கு ரத்தம் வந்து அதிகமா போயிட்டே இருக்கு. அத ஹீரோயின் பார்க்கறா. பார்த்த உடனே வேக வேகமா அவ தலையில கட்டியிருக்க ஸ்கார்ஃப் கழட்டிட்டு இவனுக்கு அத கட்டு போட்டு விடுறா. "தயவு செஞ்சு சீக்கிரமா போய் பாரு. இல்ல அப்படின்னா ரத்தப்போக்கு அதிகமாயிடுச்சுன்னா கையையே எடுக்கிற அளவுக்கு டேமேஜ் ஆயிடும்" அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவன் நோட் பண்றான் ஹீரோயினோட ஐடி கார்ட. அதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டாக்டர். அந்த ஹாஸ்பிட்டல் பேர் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறான். அப்படியே எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா வேக வேகமா கட்ட போட்டுட்டு கார்ல இருந்து இறங்கலான்னு போறா. விடுவானா இவன்? "ஒரு நிமிஷம் இரு. பாதியிலேயே விடுறத கண்டினியூ பண்ணணும்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வேற வழியே தெரியாம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவன் அடிபட்ட கைய பிடிச்சே நசுக்கி விட்டுடுறா. அதுக்கப்புறம் தான் அவன் விடுறான். வேக வேகமா இறங்கி ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ இறங்கி இப்பதான் அவ போறத பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு பயங்கரமா ஹீரோயின் மேல லவ் வந்துடுது. "கண்டிப்பா நீ எங்க இருந்தாலும் சரி, நான் அங்க வந்து உன்னை அடையாம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, இவ யாரு? என்ன பண்றா? எங்க இருக்கா? அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரின்னு சொல்லி இவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். அதோட கரெக்ட்டா ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு அவங்க அப்பா "ஃபோன மறந்துட்டு போற பாரும்மா. இதாம்மா ஃபோன புடி" அப்படின்னு சொல்லி வெளியில எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. அந்த நேரத்துக்கு பார்த்தா எக்கச்சக்கமான கார் வந்து நிக்குது. அதுல கோட்டு சூட்ட போட்டுட்டு ஏக்கச்சக்கமான பேர் வந்துட்டு லைனா வந்து நிக்கிறாங்க. "என்னடா இவங்கலாம் எதுக்கு நம்ம வீட்டாண்ட வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அவங்க அப்பாவும் அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கார்ல இருந்து நம்ம ஹீரோ இறங்குறான். நம்ம ஹீரோ தான் நான் சொன்னேன் இல்லையா? ஒரு பெரிய மாஃபியாவோட கேங் லீடர்ன்னு சொல்லிட்டு. அவன பார்த்த உடனே அந்த